வணக்கம். கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் நாளைய தினம் கொண்டாடப்பட இருக்கிறது. சென்னையிலுமே கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக தற்பொழுது மக்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். பாதுகாப்பு பணியில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என சென்னை மாநகர ஆணையர் அருண் அவர்கள் தற்பொழுது தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் கிறிஸ்துமஸ் பண்டிகை களை கட்டு வரும் நிலையில் சென்னையில் மட்டுமே 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக சென்னை மாநகர காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பாக பெருநகர சென்னை காவல் ஆணையரகம் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில், கிறிஸ்துமஸ் பண்டிகையொட்டி சென்னையில் 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளார்கள். இன்று இரவு முதல் நாளை இரவு வரை இந்த 350 தேவாலயங்களுக்கு சுழற்சி முறையில் பாதுகாப்பு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட பொதுமக்கள் பாதுகாப்பாகவும் கூட்ட நெரிசல் ஏற்படாத வண்ணமும் ஏதேனும் அசம்பாவித சம்பவம் நிகழாத வகையிலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்கான அந்த விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இன்று இரவு முதல் நாளை இரவு வரை கூடுதல் ஆணையர்கள், இணை ஆணையர்கள் உட்பட 8000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள். பாதுகாப்பு பணியில் காவல்துறையினருக்கு உதவியாக ஊர்காவல் படையினரும் கூடுதலாக சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அதே போன்று இரவு நேரங்களில் யாரும் பைக் ரேஸ் உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபடக்கூடாது என்று கடுமையான விதிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. யாரேனும் பைக் ரேஸில் ஈடுபட்டால் அவர்களுடைய வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என தெரியப்பட்டிருக்கிறது. மயிலாப்பூர் சாந்தோம் தேவாலயம், பெசநகர் வேளாங்கண்ணி தேவாலயம், பாரிமுனை அந்தோனியார் தேவாலயம், அண்ணா சாலை புனித ஜார்ஜ் தேவாலயம், சைதாப்பேட்டை சின்னமலை தேவாலயம் உள்ளிட்ட பொதுமக்கள் அதிக அளவு கூடும் தேவாலயங்களுக்கு சட்டம் ஒழுங்கு குற்றப்பிரிவு மற்றும் போக்குவரத்து காவல் அதிகாரிகள் பாதுகாப்பு பணியில் இருப்பார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை அமைதியான முறையில் கொண்டாடப்பட வேண்டும் என காவல்துறை ஆணையர் அவர்கள் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது.